शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सन्तत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् वार्तामाலை குருபரம்பரா விஷயம் 3 ஹாரம் குருபரையிலே எம்பெருமானார் என்று பிடிச்சு அவர் அந்த மேல்பட்டவர்கள் ஸ்ரீதராஜனமகான்னு அங்கவட்டம் ஒரு ஹாரம், மாமனிகளில் இருந்து எம்பெருமானார் உயரும் ஒரு ஹாரம், சுவாச்சாரியில இருந்து மாமனிகள் வரும் ஒரு ஹாரம். இப்படி 3 ஹாரத்தை வச்சுங்க வார்த்தாமாலைகள் பூர்வாச்சாரியால் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அது சொல்லிட்டு இருக்கான். இன்றைய தினம் 121ஆம் வார்த்தை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்சாரத்தினுடைய பல்லாங்கையும் மந்திரங்களினுடைய பன்மையையும் கண்டு அசங்கேயமான மந்திரங்கள் இருக்கு. பிள்ளைக்கு விண்ணப்பம் செய்யா நம்பிள்ளையை கேட்கிறார். ஆகையாலென்றோ தானே உபாயமாக வேண்டுவது என்பதை செய்தார். கருத்து ஷார்ட்டா ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். என்ன இருக்கு அர்த்தம்? சம்சாரம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. அதை போக்கித் தரும் மந்திரங்களோ அனந்தாவை பகவன் மந்திரா என்கிறபடியே கணக்கற்றவையாக இருக்கின்றன. இதில் எந்த மந்திரத்தை கொண்டு கொடிய சம்சாரத்தை போக்கிக் கொள்வது என்று திகைப்பு ஏற்படுகிறதே என்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நம்பிள்ளையிடம் விண்ணப்பித்தார். அனந்தபாரம் பகுவேதித்தவியம் அல்பஸ்ச விக்னாக அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்கா, இது கொண்டே மந்திரங்களை கொண்டு சம்சாரத்தை போக்கிக் கொள்வது தகாது. மந்திரங்களுக்கு பிரதிபாத்தியனான பெருமாளை பொருளான சித்தோபாயமான எம்பெருமானை கொண்டே சம்சாரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று விளங்குகிறதே என்ற நம்பிள்ளை எழச் செய்தார் என்று. அதுக்குதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் தான் சொன்னார். அதே அந்த அர்த்தத்தை என்ன சொல்றார் இவர்? சித்தோபாயமான எம்பெருமானை கொண்டே சம்சாரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று விளங்குகிறதே என்று நம்பிள்ளை எழச் செய்தார் என்று கருத்து. 122ஆம் வார்த்தை அடுத்தது. பிள்ளைக்கு பட்டர் பெரிய பெருமாள் கண்விடுகிறபடி புத்தி பண்ணினீரே என்று செய்த வார்த்தை அப்படின்னு நான் கொஸ்டின்னே புரியுது இல்லையா? அந்த மாதிரி சொல்றா. பெரிய பெருமாள் கிடந்ததோர் கிடக்கை ஆகா சயனித்திருக்கும் திருக்கோலத்திலே 2 திருக்கைகளும் அமைந்திருக்கும் முறையே சேத்தனனுக்கு தஞ்சமாஞ்சிருக்கிறது என்று பட்டர் பிள்ளைக்கு அருளிச் செய்த வார்த்தை இது. ரங்கநாதர் படுத்திருக்க, ஒரு கை கழுத்துக்கு பிரிண்டு வச்சிருந்திருக்க, இந்த கை நீட்டி வச்சிருந்திருக்க. அதுக்கு ஒரு வார்த்தை வியாக்கியானம் பண்றார். அதாவது வைஷ்ணவன் கர்மங்களினுடைய கனத்தை பார்த்து பயப்பட மடித்த திருக்கையில் திருவிரல்கள் உன்னை ரட்சிக்கைக்கு கவித்தபடி என்றோ என்று தொட்டு காட்டுகிறான். கவித்தபடி கிரீட்டம். இதபார் திருவடிகளிலே நேரே போகட்ட திருக்கை பிரஜையினுடைய நாவிலே முலை கண்களை நெருடிக் கொடுக்கும் மாதாவை போலே திருவடிகள் புகலிடம் என்று காட்டுகிறது என்று அருளி செய்தார். கீழே காட்டுக்கு திருவடி, மேல காட்டுக்கு திருவடி அப்படின்றார். அதாவது வைஷ்ணவன் தன்னை நலியும் அநாதி கர்மங்களில் மிகுதியை பார்த்து பயப்படா மடித்து திருவடியை தொட்டு கொண்டிருக்கும்
வலது திருக்கையில் திருவிரல்கள் உன்னை ரட்சிப்பதற்காக நான் இட்டுக் கொண்டிருக்கும் முடி என்றோ இது திருமுடி அபிஷேகம் என்று தொட்டு காட்டி அபயமளிக்கின்றன. திருவடிகளை நோக்கி நேரே இருக்கும் இடது திருக்கை கைக்குழந்தையின் வாயிலே தனது முலைக்கண்களை நெருடிக் கொடுக்கும் தாயைப் போலே, கைக்குழந்தைக்கு தாய்மலையைப் போலே, சேஷபூதனுக்கு பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் இருக்கும் திருவடிகளை இவையே எனக்கு பூர்கள் என்று காட்டுகிறது என்று அருளி செய்தார். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் கிரீட்டம் ஸ்ரீரங்கேஷிதுஹு என்ற பூர்வ சதகத்தில் 110ஆம் ஸ்லோகத்தில் தொடங்கும் ஸ்லோகத்தில் பட்டர் இவ்வர்த்தத்தை காட்டியிருப்பதை கண்டு சுவைக்கலாம். அந்த ஸ்லோகத்தையும் இதே வர்த்தத்தை சொல்லுகிறார். 2 திருக்கைகள் என்ன பண்றது அப்படின்னு. அடுத்த வார்த்தை 123ஆம் வார்த்தை. எம்பெருமான் உபாயமாமிடத்தில் விஷயசாபேட்சனுமாய் வியாபார நிரபேட்சணமாய் இருக்கும் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்வார். புதர் மாதிரி இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, விஷய சாபேட்சம், சரணமடையும் புருஷனை எதிர்பார்ப்பவன். எம்பெருமான் உபாயமாவிடத்தில் சரணமடையும் புருஷனை எதிர்பார்ப்பவன், அதை விஷய சாபேட்சனுமாய் வியாபார நிர்வேட்சணமாய் இருக்கும் அப்படின்னு என்ன, அவனுடைய முயற்சியை எதிர்பாராதவன். பெருமாளை போய் நீ சேவிக்கணுமே முயற்சி ஒன்றும் பறிக்காது. அவனுடைய முயற்சியை எதிர்பாராதவன். உபாயம் ஸ்வீகார காலத்திலே புருட சாபேட்சமுமாய், காரிய காலத்தில் உபய நிரபேட்சமுமாயிருக்கும் என்கிற ஸ்ரீவிதர பூஷணத்தின் 268ஆம் சூழ்நிலையும் அதன் வியாக்கியானமும் இங்கு அனுசந்திக்கத்தக்கது. ஆச்சான் பிள்ளை அருளி செய்தது. அப்படின்னு என்ன, பெருமாளை போய் சேவிக்கணும், அத்தனை உனக்கு வேண்டியதுடா, பலத்தை நீ கேட்காதே என வியாபார நிரபேட்சமாயிருக்கும் உன்னுடைய வியாபாரத்தை என்பதை காட்டுதான். நீ பார்த்துருக்கோம், நீ வேண்டியோ நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் 124ஆம் வார்த்தை. விக்கிரம சோழன் திருவீதியிலே திருவரங்கச் செல்வர் எழுந்தருடானுக்கள் என்றால் பிள்ளைவரங்கா வெள்ளிதாசர் நாள்தோறும் ஆயுதம் எடாமல் சேவிப்பர். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், பிள்ளாய் உம்முடைய ஆயுதம் என்று விநியோகப்படுவது என்று கேட்க, உம்முடைய அஞ்சலி பவித்திரம் விநியோகப்படும் என்று அடியேனுடைய ஆயுதம் விநியோகப்படும் என்றார். எம்பெருமானார் காலத்துக்குள்ளே இருந்த 2 பேர். ஒருத்தர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் 2 பேர். அவர் ராமானுஜர் சந்நிதியிலே திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார். யஜ்ஞமூர்த்தி என்று திருநாமம். இவர் என்ன பண்ணார், அந்த பிள்ளுவரங்கா வெள்ளி பெருமாள் சேவிக்கிச்சு கையில் ஒரு ஆயுதத்தையே பிடிச்சிருந்து அப்படியே விடாமல் சேவிக்கிறான். நீ என்னைக்கு ஆயுதம் உபயோகிக்கிறீங்க, ஏன் அந்த ஆயுதத்தை பிடிச்சிருந்தே சேவிக்க தமாஷை பண்ணார். அதுக்கு உத்தரன் சொல்றார், உங்களுடைய கையில் பவித்திரம் இருக்கிற எத்தியவர் யார், அருளாள பெருமாள் என்பார் எத்தி. எத்தி கையில் எப்பவும் ஒரு பவித்திரம் இருக்கும். நீ என்னைக்கு அந்த பவித்திரத்தை விடுறீரோ அன்னைக்குதான் எங்க ஆயுதமும் உபயோகப்படுறது அப்படின்றார். அதுக்கு வியாக்கியானம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நம்பெருமாள் புறப்பாடு கண்டவிடும் போது அவர் சிறிது சாய்ந்தாலும் தம் பிராணனை முடித்துக் கொள்வதற்காக ஒரு ஆயுதத்தை, குத்துடைய வாளை ஏந்திக் கொண்டு பிள்ளுவரங்கா வெள்ளிதாசர் நம்பெருமாளை பின்தொடரார். அப்போது நம்பெருமாளை சேவிக்கும் போது ஆயுதத்தை கைவிட்டு எடுக்காமலே சேவிப்பர். அருளாளப் பெருமாள் பெருமானார் அவர் ராமானுஜ காலத்தில் இருந்தவர். ராமானுஜ மட்டத்திலே திருவாராதனம் பண்ணிருந்தார். உம்முடைய ஆயுதம் என்று செயல்படும், பிடிச்சுட்டே செய்கிறீரே, என்னைக்கு சுவாமி உபயோகிக்கிறீர் அப்படின்னா என்று தாசரை கேட்க, இப்படிப்பட்ட பிரதிபத்தியுடன் நாம் அருகில் வரும்போது
தம் உயிருக்கு ஊர் ஏற்படும்படி நம்பெருமாள் விடமாட்டா ஆகையாலே தம் ஆயுதத்துக்கு விநியோகம் ஏற்படாது என்று உறுதி கொண்டு தாசர் அதுக்கு திருஷ்டாந்தமாக உமது அஞ்சலி பவித்திரம் ஜலபவித்திரம் கேவல சந்நியாச தர்மத்துக்கு உறுப்பாமாம் என்றே அடியேனுடைய ஆயுதமும் விநியோகப்படும் என்று அருளி செய்தார். பவித்திரம் போன்றிருக்கிறது தோச்சலுக்காக நீ என்னைக்கு அதை எடுக்கிறீரோ அன்னைக்கு தான் நானும் பண்றேன். ஆனா அவர் எடுக்கிறது இல்லை, ஏறும் அது உபயோகிக்கிறது இல்லை. ஏன்னா பெருமாளை கொண்டு சொந்திருந்ததாவே ஆகியனாலே பெருமாளை ஜெயிக்கிச்சும் அவருக்கு என்னென்ன ஆகிட்ட நான் கழுத்து வைக்கின்றேன் அவர் ஆயுதத்தை பிடிச்சு கொண்டிருந்தார். ஒரு நாளும் அந்த மாதிரி ஆகல. இவர் தமாஷை பண்ணார். அவருக்கு நீர் பவித்திரம் என்னைக்கு வகுக்கிறீரோ அன்னைக்கு தான் நான் அது யூஸ் பண்றேன். எதி கையில பவித்திரம் வகுக்கிறது இல்லை. 125ஆம் வார்த்தை எடுத்தது. பிரபன்னாதிகாரிக்கு காரியம் ஒன்றாயிருக்கா 3 அவஸ்தை கூடி காரியமாக வேணும். அவையாவனா சொல்றார். அதுக்கு என்ன? பிரபன்னனான அதிகாரி செய்ய வேண்டிய காரியம் எம்பெருமானுக்கு தன்னை போக்கியமாக்கி கொடுக்கை ஒன்றே ஆகும். ஆனாலும் 3 தகுதிகள் கூடினால்தான் அக்காரியம் சித்திக்கும் என்று கருத்து. எம்பெருமானுக்கு அடியார்கள் போக்கியமாய் இருக்க வேண்டும். போக்கியம் என்றால் என்ன? அதுக்கு 3 தகுதிகள் வேண்டும். என்ன சொல்றார்? அதுக்கு அவையாவனா அந்த போக்கியதை ஏதேது? ஆஷ்டயனாதிகாரம், பலாதிகாரம், போகாதிகாரம். இவற்றுக்கு வேஷம், ஆகிஞ்சன்யமும், அரண்யகரித்துவம், அத்தியவசாயமும், பரபக்தி, பரஜான, பரமபக்தியும் அப்படின்றார். அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு நாம் போக்கியமானத்துக்கு 3 தகுதிகள் வேண்டும். ஒன்னு ஆஷ்டயனாதிகாரம், ஆஷ்டயனத்துக்குரிய தகுதி. தன்னிடம் ஒரு கைமுதலம் இல்லாமையாகிற ஆகிஞ்சன்யமும், தனக்கு வேறொருவர் புகழாயில்லாமையாகிற அனன்யகரித்துவமும் இத்தகுதியை அளிப்பவை. ஆகிஞ்சன்யம் என்னிடம் ஒன்றும் இல்லை. அனன்யகரித்துவம் எனக்கு யாரும் புகழ், வேற யாரும் புகழ். இது ரெண்டும் இருக்க வேண்டியும். ஆகிஞ்சன்யமும் தனக்கு வேறு ஒரு புகழாயில்லாமையும் ஆகிற அனன்யகரித்துவம் இது இத்தகுதியை அளிப்பவை. அதுக்கு என்ன பேரு? ஆஷ்டேன அதிகாரம். ஆகிஞ்சன்யமும் அனன்யகரித்துவம். அடுத்தது பலாதிகாரம். பரார்த்த அனுபவ கைங்கரியங்களாகிற பலனை பெறுவதற்குரிய தகுதி எம்பெருமானே பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் இருப்பவன் என்னும் அத்தியவசாயம், உறுதி. இதற்கு இத்தகுதியை அளிப்பது அப்படின்னு என்ன? பரார்த்த அனுபவ கைங்கரியங்கள் எம்பெருமானுடைய வகுப்புக்காக கைங்கரியமே தவிர உன்னுடைய வகுப்புக்காக இல்லை. இது பரார்த்த கைங்கரியம். பரார்த்த அனுபவம் கைங்கரியங்களாகிற பலனை பெறுவதற்குரிய தகுதி எம்பெருமானே பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருப்பவன் என்னும் அத்தியவசாயம், இத்தகுதியை வெளிப்பது. அதுக்கு என்ன பேரு? பலாதிகாரம். 3வது போகாதிகாரம். போக்தாவான முகமதத்தியோடு கூடிய எம்பெருமான் தன்னை அனுபவிப்பதற்கு தன்னிடம் இருக்க வேண்டிய தகுதி. எம்பெருமானை காண்கையாகிற பிரபத்தியும் அவனோடு கூடுகையாகிற பரஜானமும் அவனை பிரியல் தெரியாமையாலே பரமபக்தியும்
இத்தகுதியை அளிப்பவை. என்ன சொல்றார்? மூணாவது, ஆஸ்திரேனியாதிகாரம், பலாதிகாரம், போகாதிகாரம். போகாதிகாரம் மூணாவது, போக்தாவான முகமதத்தியோடு கூடிய எம்பெருமான் தன்னை அனுபவிப்பதற்கு தன்னிடம் இருக்க வேண்டிய தகுதி. என்னென்ன? ஆகிஞ்சன்யமும், அனந்தகரித்துவம், அத்தியவசாயமும், பரபக்தி பரஜான பரமபக்தியும். அவனோடு கூடுகையாகிற பரஜானம், எம்பெருமானை காண்கையாகிற பரபக்தி, அவனை பிரிவில் தெரியாமையாகிற பரமபக்தியும் இத்தகுதியை அளிப்பவை. சரி, முன்னுக்கு என்ன சொல்றார் அதே வார்த்தையிலே? இவற்றுக்கு விஷயம் ஷீலாதி குண விசிஷ்டனுமாய், ஞான சக்தியாதி குண விசிஷ்டனுமாய், ஆனந்தாதிகுண விசிஷ்டனுமாயிருந்துள்ள ஸ்ரீயப்பதி. அதுக்கு என்ன சொல்றாரு? மூணு, ஆஷ்டேனாதிகாரத்துக்கு விஷயம் சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், சுவாமித்வம் ஆகிய 4 குணங்களோடு கூடிய ஸ்ரீயப்பதி. சேத்தனன் தன் ஆக்கிஞ்சன்ய அரண்யகரித்தங்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை ஆஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் இக்குணங்களை முன்னிட்டு கொண்டு ஆஷ்டிக்கத்தக்கவனாகிறான். இதனாலே வாத்சல்ய, சுவாமித்வ, சௌசீல்ய, சௌலபியங்கள். சரி, இவன் தன் ஆகிஞ்சன்யத்தையும் அனந்தகரித்தையும் முன்னிட்டு ஆஷ்டேனாபேட்சை பண்ணா, அவனும் தன் ஷீலார் குணங்கள் முன்னிட்டு ஆஷ்டேனியனாம். இவன் அத்தியவசாயத்தை முன்னிட்டு பலாபேட்சை பண்ணா, அவன் ஞானசக்திய குணங்களை முன்னிட்டு பலப்பிரதனாம். சரி, இரண்டாவது, அவன் இக்குணங்களை முன்னிட்டு கொண்டு ஆஷ்டிக்கத்தக்கவன். பலாதிகாரத்துக்கு விஷயம் ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி, கருணை என்னும் 5 குணங்களோடு கூடி ஸ்ரீயப்பதி. இது ஆஷ்டேன காரியாபாதக குணங்கள். முதல் சொல்லியிருந்தது ஆஷ்டேன சௌகரியாபாதக குணங்கள். முற்கூறிய அத்தியவசாயத்தை முன்னிட்டு சேத்தனன் முற்கூறிய பலத்தை விரும்பினால் இக்குணங்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் பலனை அளிப்பவனாகிறான். இவன் அத்தியவசாயத்தை முன்னிட்டு பராபேட்சை பண்ணா, அவன் ஞானசக்தியார் குணங்களை முன்னிட்டு பரப்பிரதன். இவன் பரபக்தி வரஜான பரமபக்திகளை முன்னிட்டு போகாபேட்சை பண்ணா, அவன் ஆனந்தார் குணங்களை முன்னிட்டு போக்தாவான். அப்படின்னு என்ன? போகாதிகாரத்துக்கு விஷயம் ஆனந்தம் முதலான போக்தாவுக்குரிய குணங்களோடு கூடியிருக்கும் ஸ்ரீஸ்பதி. இவன் பரபக்தி வரஜான பரமபக்திகளை முன்னிட்டு கொண்டு அவனுக்கு தன்னை அனுபவிக்க கொடுத்தால் அவன் இக்குணங்களை முன்னிட்டு கொண்டு போக்தாவாகி இவன் போக்கியமாக கொண்டு அனுபவிப்பான். அவன் ஆனந்தாரணங்களை முன்னிட்டு போக்தாவான். ஆனந்தவல்லின்னுட்டு ஒரு வள்ளி, சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, தைத்திரியோபனிஷத்துக்குள்ள அதுல பெருமானுடைய ஆனந்தத்தை கடைசியில் சென்றார். என்ன சொல்றார்? ஒரு 7, 8, 10 ஆனந்தத்தை சொல்லி எல்லாம் அதுக்கன்னம் தேயே சதம் அதுக்கன் 100 மடங்கு, அதுக்கு 100 மடங்கு பிரகஸ்பதி ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமாளுடைய ஆனந்தம் அப்ரா ஆப்ய மனசா சாஹா வேறத்தாலும் சொல்ல முடியவில்லை என்றார் அவனுடைய ஆனந்தத்தை.
அந்த ஆனந்தம் அவன் முன்னிட்டு அனுபவிக்கிற எதனாலேன்னா நம்முடைய பிரபத்தி வரைஞான பரமபக்திகளாலே. அவன் இன்னும் பரபக்தி என்ன பரஜானம் என்றால் என்ன பரமபக்தி சொல்லியிருக்கார், நானும் சொல்லியிருக்கேன். இந்த ரெக்கார்ட் ஆகியவரை கேளுங்க. அடுத்தது 126ஆம் வார்த்தை. சோமாஷி ஆண்டான் செய்கிற வார்த்தை. இவர் யாரு? கர்நாடகத்தில் இருந்தவர், ஸ்ரீபாஷ்யாதிகாரி. எம்பெருமானார் காலத்துக்குள்ளே இவர் அவருக்கு விஷாத்தனையான் இருந்தார். பகவத் பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்தி, பிரவருத்தி நிவர்த்தி பிரபத்தி, பக்தியும் உபாயமென்று பிரபத்தியும் உபாயமென்று பிரபத்தவியனே உபாயம். இது முதல் மாதிரி இருக்குது. இது இந்த சோமசேண்டன் வார்த்தை. வியாக்கியானம் 126ஆம் வாக்கியம். சோமசேண்டன் சேத்தனன் தனக்காக தான் முயல்வது முழுவதும் எம்பெருமான் இவனுக்காக முயல்வதற்கு தடையாய் இருப்பது. யார் யாரை காப்பாற்றணும் அப்படின்னா, நீ போய் பெருமாளை கேட்க வேண்டியதில்லை. பெருமாளே வெண்ண காக்கப் போகிறான். காக்குமியல்வினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் வந்து இல்லை ஆக்கினான் தேவதர்களின் பிரபாசர்கள். காக்குமியல் என்ன காப்பாற்றும் சுபாவத்தை உடையவன் யாரு? எம்பெருமான். சேத்தனன் தனக்காகத்தான் முயல்வது முழுவதும் எம்பெருமான் இவருக்காக முயல்வதற்கு தடையாயிருப்பது. ஆகையால் அந்த தன்முயற்சி முழுவதையும் விடுவதே பிரபத்தி எனப்படும் சரணாகதியாகும். சொப்பிரயத்ன நிவர்த்தி பிரபத்தி. ஆகா, தனக்காகத்தான் முயல்வதிலிருந்து நீங்கினால் எம்பெருமானுடைய முயற்சிகள் பலிக்க பெற்று முற்கூறிய தடை நீங்க பெற்ற அவனுடைய நிர்ஹேதிக கிருபையாலே பரார்த்த அனுபவ கைங்கரியங்களாகிற பரமபுருஷார்த்தம் உண்டாகும் என்ற கருத்து. இப்படி இவன் முயற்சியாயிருப்பது அனைத்தும் இப்பரமபுருஷார்த்தத்தை அடைவதற்கு தடையாஞ்சிருக்கையாலே சாதனாந்தரமான பக்தியும் ஸ்வகதஸ்வீகாரமான பிரபத்தியும் இதற்கு உபாயமன்றி. இவன் இவற்றை உபாயமாக மயங்கி அனுஷ்டித்தால் அந்த பக்தி பிரபத்திகள் முறையே பகவத் அனுபவ பிரதானமான ஸ்வார்த்த மோட்சத்துக்கும் பகவத் கைங்கரிய பிரதானமான ஸ்வார்த்த மோட்சத்துக்கும் காரணமாக ஆகுமே ஒழியா பரார்த்தானுபவ கைங்கரியங்களாகிற பரமபுருஷார்த்தத்துக்கு காரணமாக மாட்டா. ஆகையால் முற்கூறிய பிரபத்திக்கு விஷயமான எம்பெருமானே உபாயமாவான் என்று கருத்து. தனக்கேயாக எனக்கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன் ஒரு பாசனம். அவனுடைய வகுப்புக்காக கைங்கரியம் எய்துவரா, நம்முடைய வகுப்புக்காக கேட்ட கொடுத்துடுறான். ஆனா அது இன்னும் இருக்கணும். விளைப்பால் போலே அப்படின்ற 128ஆம் வார்த்தை. அமுதனார் சிறியாச்சானை. இவர் யாரு? திருவங்கத்தமுதனார் ராமானுஜன் எழுதினாரே, ராமானுஜரிய சிஷ்யர். சிறியாச்சானை உம்முடைய அனுஷ்டானம் இருக்கும்படி ஏது நாங்கள் என் செய்ய கடவோம் என்றார். சிறியாச்சான் அவர். சிறியாச்சானுக்கும் அமுதனாருக்கும் நடந்த வார்த்தை. என் அனுஷ்டானத்துக்கு ஒரு பரமுண்டாகில் என்றோ உம்முடைய அனுஷ்டானத்துக்கும் ஒரு பிரத்யவாயம் உண்டானது. வெறும் புடவை தோயாமல் கெடும், பட்டுப்புடவை தோய்க்க கெடும் என்றீர் என்று அருளி செய்தார். பட்டுப்புடவை தோச்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்கா,
தோற்றத்தை விழுப்பெறுகிறது. வெறும் புடவை தோக்காதிருந்த விழுப்பு. அதுதான் தினம் தோக்கணும். தினம் உடுத்திக்கிற புடவை தோச்சு எடுத்துக்கலாம். பட்டுப்புடவையை தோக்காது உடிக்கணும். இது சிம்பிள் ரூல். அது உதாரணம் கொடுக்குற. சிரியாச்சான் என்பவர் பக்தியை உபாயமாக அனுஷ்டிக்கத்தக்க ஞான சக்திகளை உடைய அதிகாரி. அவரை குறித்து நஞ்சிய சிரியாச்சான் பக்தியை அனுஷ்டிக்க சக்தி இருந்தமையாலே அதவும் உபாயமாகும் என்று கலங்குவதற்கு தகுதியிருந்தும் உபாயாந்தரங்கள் அத்தியந்த பரதந்திர ஸ்வரூபத்துக்கு முரண்பட்டவையாகையாலே அனுஷ்டிக்கத்தகாதவை என்று தெளிவு பெற்றிருப்பர். அவ்வுபாயங்களை அனுஷ்டிக்க தகுதியே இல்லாமையாலே எம்பெருமானே உபாயம் என்று தெரிந்திருப்பேன் அடியேன் என்று அருளி செய்கிறார். அப்படி இன்னொரு தரம் படிக்கிறேன் பாருங்க வார்த்தை. உம்முடைய அனுஷ்டானம் இருக்கும்படி இது நாங்கள் என்ன செய்ய கடவோம் என்ன அனுஷ்டானத்துக்கும் ஒரு பலமுண்டாகில் என்றோ உம்முடைய அனுஷ்டானத்துக்கு ஒரு பற்றுவாயும் விடுவது உண்டாவது. வெறும் புடவை தோயாமல் கெடும், பட்டுப்புடவை தோய்க்க கெடும் வென்றீர் என்று அருளி செய்தார். அனுஷ்டானசீலரான சிரியாச்சான் அத்தகைய அனுஷ்டானமில்லாத எங்களுக்கு புகழேது என்று கவலைப்பட அமுதனாரை பார்த்து, என்னுடைய அனுஷ்டானம் பரார்த்தானுபவ கைங்கரியங்களாகிற பரமபுருஷார்த்தத்துக்கு உபாயமாகாது. உம்முடைய அனுஷ்டானம் இன்மையும் அதற்கு தடையாகாது. வெறும் புடவையை தினந்தோறும் தோய்க்காமல் இருந்தால் அதற்கு விசுத்தி உண்டாவது போலே நான் இவ்வனுஷ்டானத்தை விட்டால் எம்பெருமானுடைய நிகிரக ரூபமான அசுத்தி உண்டாக்கிவிடும். பட்டுப்புடவைக்கு தோய்த்தால் அசுத்தி உண்டாவது போலே நீர் என்னை போலே அனுஷ்டானம் செய்ய முயற்சியை செய்தீராகில் உமக்கு பரமபுருஷார்த்தத்துக்கு தடையாயிருக்கும் சொப்பிரவருத்தியாகிற அசுத்தி உண்டாகிவிடும். ஆகையால் நம் இருவருக்கும் அவரவர் நின்றதிலேயே அனுஷ்டானத்தையோ அனுஷ்டானத்தையோ அனுஷ்டானம் மென்மையாகியோ கணீசியாமல் தன் நிர்ஹேதக கிருபையாலே எம்பெருமான் பரமபுருஷார்த்தத்தை அருள்வான் என்று நினைத்திரும். மறுபடியும் சொல்றேன். தன் நிர்ஹேதிக கிருபா கடாட்சத்தாலே எம்பெருமான் பரமபுருஷார்த்தத்தை அருள்வான் என்று நினைத்திரும் என்று அருளி செய்தார். மற்ற சில ஆச்சாரியர்களும் இதே போல் ஸ்ரீயாச்சாரிடம் விண்ணப்பம் செய்ய அவர்களை குறித்து என்னுடைய அனுஷ்டானமே உங்களுடைய அனுஷ்டானம் மென்மையோ பரமபுருஷார்த்தத்தை சாதித்து தரப்போவதும் இல்லை, தடுக்கப் போவதும் இல்லை. சரணமடைந்தவனை ரட்சிப்பதே என் விரதம் என்று அருளி செய்த எம்பெருமானே என்றோ நம் அனைவரையும் ரட்சிக்கப் போகிறான். ஆகையால் கவலைப்பட வேண்டாம் என்று அருளி செய்தார். இன்னத்தால காப்பி பண்ண வேண்டாம், நீ இருந்தபடியே பகவானை பிரார்த்தியை முடிந்தார். இன்னத்தால காப்பி பண்றதும் இல்ல இன்னத்தை என் விதை போறதும் அவளை நினைக்கிறது இல்லை. அவர்களால் தான் அனுகிரகமே தவிர இதெல்லாம் முற்றும் கோபுரித்தார். 129 வார்த்தை. பிரபந்தனுக்கு புத்திபூர்வ அகசாரம் புகுந்துவைக்கு வழியில்லை. பரமா பிரமத்தாலே புகுந்ததாகில் ஞானமும் அனுதாபமும் ஒரு தலையாக அபுத்திபூர்வமாம் இத்தனை. அனுதாபம் பெருந்ததில்லையாகில் ஞானம் பெருந்ததில்லையாக கடவுளை என்று ஜீரல் செய்வர்.
அஞ்சீர் விஷயம். எம்பெருமான் திருவுள்ள வகுப்பையே தன்வகுப்பாக கொண்ட பிரபந்தன் தன் நெஞ்சிய அபசாரங்களை செய்ய மாட்டான். செய்தால் எம்பெருமானுடைய வகுப்பு நீங்கி சீத்தம் உண்டாகிவிடும் என்று அறிந்தவனாகியாலே கவனின்மையால் ஒரு கால் அபசாரம் ஏற்பட்டு விட்டால் உணர்ந்தவுடன் அனுதாபம் ஏற்படும் ஆகியாலே எம்பெருமான் அதை நெஞ்சு அறியச் செய்து பிழையாக கொள்ளாமல் அறியாமல் செய்த பிழையாகவே கொள்ளுவான். அனுதாபம் ஒருவனுக்கு பிறக்கவில்லையாகில் எம்பெருமானுடைய உகப்பு நம்முகப்பு என்னும் ஞானமே உண்டாகாமையாலே அவன் பிரபந்தனே ஆக மாட்டான் என்று கருத்து. உபச்சாராவதேசேன கிருத்தா நகர்மய அபசாராணிவான் சர்வாம் சஸ்வரிஷோத்தமாவதே அபராரக்ஷாமனம் நித்து பண்றவன். ஆகினால் பிரபந்தனுக்கு க்ஷாமனம் தானாகவே வருது. பண்ணால்தான் அவனுக்கு உகப்பு. எப்பெருமானுடைய உகப்பே நம்முகப்பென்றும் ஞானமே உண்டாகாமையாலே தெரியாதிருந்தா அவன் பிரபந்தனே ஆக மாட்டான் என்று கருத்து. தஸ்மிருகம் ஆரம்பாம் விதிஷேகரவத்தினாம் லக்ஷ்மி வல்லபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.